வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி வந்து 17/12/2023 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிஎம்ஆர்எஃப் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. சிஎம்ஆர்எஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் வந்து பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் வந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு 30 MCQs வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து அதில் கேட்டிருப்பாங்க. அந்த எம்சிக்யூக்கான ஆன்சர் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, இப்போ நாம் எழுத போகிற யூஜிடிஆர்பிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் இவங்களே தான், இந்த கொஸ்டின் செட்டரே தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ரீசன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரலாம், எப்படி வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காகத்தான் நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, த ஹாமில்டோனியன் ஃபார் அண்ட் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ஹூஸ் ரெக்ராஞ்சியன் எஸ். அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது பாருங்கள், ரெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, எல் இன்டூ எக்ஸ் கமா எக்ஸ் டாட் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ எக்ஸ் டாட் ஸ்கொயர் மைனஸ் half into w square x square minus alpha into x cube. ஓகேங்களா? அவங்க ரெக்ராஞ்சியன் கொடுத்துட்டு ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு எல் வந்து எழுதிக்கலாங்க. எல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, half into x dot square minus half into w square x square minus ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் கியூபுங்கிற இது வந்து எல் ரெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் ஹியர் எல் இஸ் அ ரெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸில் வந்து கொடுத்துருக்கு. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹெச் வந்து கேட்குறாங்க. ஹெச்சுக்கான ஃபார்முலா என்னென்னா சமேசன் ஐ இன்ட்டு பிஐ கியூஐ டாட் மைனஸ் எல். இதுதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் அட்டன் பண்ண முடியும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா half into x dot square அப்படிங்கிறது என்ன, கைனட்டிக் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். இதில் மாஸ் வரும், அவங்க மாஸ் கொடுத்தாலும் கொடுக்காட்டி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா கைனட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா half into mv ஸ்கொயர் வரணும். இங்கே half into x dot ஸ்கொயர் மட்டும் கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து half into k into x ஸ்கொயர் வரணும். கேக்கு பதில் இங்கே w ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் வந்து பாதர் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி ஹெச் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஹியர் இதுக்கு நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியணுன்னா, பியோட ஃபார்முலா என்னென்னா டோ எல் பை டோ கியூ டாட், இல்லைன்னா டோ கியூகே டாட் கியூஜே டாட், இந்த மாதிரி நம்ம போட்டிருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பி வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? பியோட வேல்யூ இது. கியூ டாட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கோஆர்டினேட் என்ன அப்படின்னா எக்ஸ் டாட் தாங்க கியூ டாட் அப்படிங்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இந்த ஹெச்சில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹெச் பாருங்கள் என்ன வரும்னு பாருங்கள். சமேஷன் எல்லாம் வேண்டாம், நோ நீட் டு புட் சமேஷன்ஸ். இப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்னா டோ எல் பை டோ கியூ டாட்டுக்கு பதில் எக்ஸ் டாட். அப்போ டோ எக்ஸ் டாட் இன்டூ கியூ டாட்டுக்கு பதில் என்னதுங்க எக்ஸ் டாட் இதான் மைனஸ் எல். ஓகே ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், டோ பை டோ எக்ஸ் டாட் இன்டூ எல்லோட வேல்யூ எழுதிக்கலாம். ஹாஃப் இன்டூ எக்ஸ் டாட் ஸ்கொயர் மைனஸ் ஹாஃப் இன்டூ டபிள்யூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா இன்டூ எக்ஸ் கியூப் இன்ட்டு இங்கே இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸ் டாட் மைனஸ் எகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாவே எழுதிக்கலாம். ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் டாட் ஸ்கொயர் மைனஸ் ஹாஃப் இன்ட்டு டபிள்யூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் கியூப். இப்போது இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னா எக்ஸ் டாட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் டாட் ஸ்கொயருக்கு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸ் டாட்னு வருங்க. ஓகே, அப்போ இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் எக்ஸ் டாட் மட்டும்தான் வரும். இதில் எக்ஸ் டாட்டோட வேல்யூவே இல்லை, அப்போ இது 0 ஆயிரும். இதில் எக்ஸ் டாட் இல்லை, இது வந்து 0 ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? இங்கே 2 இன்ட்டு எக்ஸ் டாட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ் டாட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸ் டாட் இருக்குது. தென் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய்க்கலாம். இப்போ மைனஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் டாட் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 இன்ட்டு டபிள்யூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் கியூப். இந்த 2 கேன்சலுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் டாட் ஸ்கொயர் மைனஸ் ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு டபிள்யூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் கியூப். கரெக்டுங்களா? இங்கே என்ன இருக்குன்னா ஒரு எக்ஸ் டாட் ஸ்கொயர் இருக்குங்க, மைனஸ் ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் டாட் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 1 மைனஸ் ஹாஃப், அப்போ என்னென்னா ஹாஃப் வரணும், ப்ளஸ் ஹாஃப். அப்போது 1ல் ஹாஃப் போச்சுன்னா ஹாஃப். அப்போ என்ன வரும்னா ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் டாட் ஸ்கொயர். இங்கே எதுவும் இல்லைன்னா 1 இருக்கா அர்த்தம் இல்லைங்க.
half into x dot square plus half into w square x square plus alpha into x cube. இதுதான் வந்து என்னென்னா ஹேமில்டோனியன், நம்மளுக்கு கிடைச்ச ஹேமில்டோனியன். கரெக்டுங்களா? இப்போ இது வந்து எதில் மேட்ச் ஆகுது, எந்த ஆப்ஷனில் வந்து மேட்ச் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு கொடுத்தது ஃபஸ்ட்டு எழுதிக்கலாங்க. நம்மளுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ வந்து எழுதிக்கலாம். half into x dot square plus half into w square x square plus alpha into x cube கிடைச்சது. ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, half into x dot square plus half into w square x square plus half into x square கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு x cube தானே கிடைச்சது, அப்போ இந்த ஆன்சர் வராதுங்க. ஆப்ஷன் பி பாருங்க, half into x dot square plus half into w square x square plus alpha into x cube அப்படியே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதுங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி ஆன்சர் தான். சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மிஸ்டேக்னா எக்ஸ் பவர் 1 கொடுத்துருக்காங்க, இதில் எக்ஸ் பவர் 4, இதில் மட்டும்தாங்க வேரியேஷன் இருக்குது. நீங்கள் அப்போ என்ன பண்ணலான்னா ஈஸியாக வந்து இதை கெஸ் பண்ணி எழுதிடலாம் ஆன்சர். அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் q equal to 1 by p is canonical using the variance of bilinear form if p is. p ஓட வேல்யூ வந்து கேட்குறாங்க. இது வந்து ஒரு கொஸ்டின்ஸே இருக்குங்க நம்மளுக்கு. அதாவது q அப்படிங்கிறது q equal to 1 by p. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து dq வந்து ஃபஸ்ட்டு வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே அப்போ dq equal to dou q by dou p into dp plus dou q by dou q into dq. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம க்யூவோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், டோ பை டோ பி இன்ட்டு 1 பை பி இன்ட்டு டிபி ப்ளஸ் டோ பை டோ க்யூ இன்ட்டு 1 பை பி இன்ட்டு டிக்யூ. இங்கே என்னங்க பி பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாமா, மேலே வச்சுன்னா பி பவர் -1 அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1 பை பி ஸ்கொயர் இன்ட்டு டிபின்னு வரும். இது க்யூ பொறுத்து பண்ணணும், இங்கே க்யூ டேர்மில் கெட் கேன்சல். அப்போது dqவோட வேல்யூ கிடச்சிருச்சு -1 பை பி ஸ்கொயர் இன்ட்டு டிபின்னு. இதுவே டெல் q வேணும் அப்படின்னா சிமிலர்லி 1 பை பி ஸ்கொயர் இன்ட்டு டெல் பி. ஓகே இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா p வந்து வேணும். ஓகேங்களா? கெனானிக்கல் ஈக்குவேஷன்னா ஒன்றுக்கு ஒன்று என்னதுங்க கெனானிக்கலாக வரணும். ஓகே இப்போ கெனானிக்கல் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது டெல் பி டிக்யூ அப்படின்னா மைனஸ் டெல் கியூ டிபின்னு வரணும். பாருங்கள் இங்கே டெல் இருக்கிற இடத்துல பி இருந்தால் இது க்யூ வரணும், க்யூ இருந்தால் பி வரணும், இங்கே வந்து மைனஸ் வரணும். இதுதான் கெனானிக்கல் ஈக்குவேஷன். அப்படியே கெனானிக்கலாக வரணும். இதுக்கு அது அதுக்கு இது அந்த மாதிரி. ஓகே அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்னா பியோட வேல்யூ வேணும். இப்போ பி என்னென்னா அப்படின்னா க்யூ பி ஸ்கொயர்னால் அவங்க சம்மிலே கொடுத்துருப்பாங்க. கொடுத்து தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்யூவை கொடுத்துட்டு க்யூ அப்படிங்கிறது கெனானிக்கல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பியோட வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஆல்ரெடி கியூபின்னு சம்லேயே இருக்கும். நாம் இந்த ஈக்குவேஷன் ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ வந்து என்னதுங்க பி வந்து பார்த்திங்க அப்படின்னா க்யூ இன்ட்டு பி ஸ்கொயர் தான் வரும். பி ஸ்கொயர் வச்சு நான் அதை ப்ரூவ் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி கிடைக்கும். இதுக்கு இந்த ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து ஆன்சருங்க. ஓகேங்களா? க்யூ இன்ட்டு பி ஸ்கொயர் தான் ஆன்சர். இப்போ நம்ம என்ன இந்த டிக்யூ டெல் கியூ கண்டுபிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு டிபி கண்டுபிடிக்கலாம். டிபி என்னதுங்க, பிஏ பண்ணால் பி ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் இன்ட்டு ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு டிக்யூவை பண்ணுறேன். அப்போ க்யூவை பண்ணால் டிக்யூ ப்ளஸ் க்யூவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு பி ஸ்கொயர் பண்ணால் 2p இன்ட்டு அகைன் பி பண்ணும்போது டிபி வரும். ஓகே நெக்ஸ்ட்டு டெல் பி அப்படிங்கிறது என்ன வரும், பி ஸ்கொயர் டெல் கியூ ப்ளஸ் 2pq இன்ட்டு டெல் பின்னு வரும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் வேணும், டெல் பி டிக்யூ மைனஸ் டெல் கியூ டிபி வேணும். ஓகேங்களா? இப்போ டெல் பியோட வேல்யூ என்னது இங்கே இருக்குங்களா, அதை எழுதிக்கணும். என்னது பி ஸ்கொயர் டெல் கியூ ப்ளஸ் 2pq இன்ட்டு டெல் பி. கரெக்டுங்களா? டிக்யூவோட வேல்யூ என்னது அங்கே இருக்குது -1 பை பி ஸ்கொயர் இன்ட்டு டிபி மைனஸ் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. அகைன் இந்த டெல் கியூவில் ஒரு -1 பை பி ஸ்கொயர் இன்ட்டு டெல் பி இருக்குது. கரெக்டுங்களா? இன்ட்டு என்னதுங்க டிபியோட வேல்யூ என்னது ஆல்ரெடி இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா பி ஸ்கொயர் டிக்யூ ப்ளஸ் 2pq இன்ட்டு டிபி. ஓகேங்களா? ஓகே இப்போ இந்த பி ஸ்கொயரை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போகணும். அப்போ என்ன வரும், மைனஸ் பி ஸ்கொயர் டெல் கியூ டிபி பை பி ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ்
இது கொண்டு போனாலும் மைனஸ் தான் வரும். அப்போ மைனஸ் 2pq del p dp by p ஸ்கொயர்னு கிடைக்கும். அகைன் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிருங்க. இப்போ ப்ளஸ் இன்ட்டு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குன்னா p ஸ்கொயர் dq del p by p ஸ்கொயர் இருக்கும். இங்கே வந்து என்னதுங்க, இங்கேயும் வந்து என்னென்னா ப்ளஸ் வரும். கரெக்டுங்களா? ப்ளஸ் 2pq dp by p ஸ்கொயர் இன்ட்டு del p. ஓகேங்களா? ஓகே. இதை சிம்பிளை பண்ணும்போது இந்த p ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் என்னவாயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அகைன் வந்து இதில் பாருங்கள், இங்கே வந்து p ஸ்கொயர் கேன்சல். ரிமைனிங் பாருங்கள் del p, அதாவது மைனஸ் del q dp, இங்கே வந்து dq del p. இது வந்து டேலி ஆயிரும். ஃபைனலாக வந்து இந்த ரெண்டும் வந்து டேலி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா b ஈக்குவல் டு q இன்ட்டு p ஸ்கொயர் தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் அன் பார்ட்டிக்கல் இன் த பொட்டன்ஷியல் வெல் v of x equal to 0 for 0 less than or equal to x less than or equal to a and v of x equal to infinity அப்படின்னு கிடச்சிருக்கும். பொட்டன்ஷியல் பார்ட்டிக்கல் இன்னே பொட்டன்ஷியல் வெல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் வெல் போட்டு இதனோட ரேஞ்ச் 0 to a எடுத்திருப்போம். உள்ளே வந்து பொட்டன்ஷியல் இன்ஃபினிட்டி, இங்கே வந்து 0, இங்கே வந்து 0 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்போம். என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். எனர்ஜி ஐகேன் வேல்யூ, அப்போ இஎனோட வேல்யூவும் எனர்ஜி ஐகேன் ஃபங்க்ஷன் சைஎனோட வேல்யூவும் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு காமன் ஃபார்முலா. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எனர்ஜி ஐகேன் வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதற்கான ஈக்குவேஷன் வந்து ரூட் ஆஃப் 2me by h cross L equal to n into pi. Here we know that n வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதிலிருந்து ஈயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் அப்போ ரூட் ஆஃப் 2me மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் டைம் அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு n பை இருக்குது. இந்த ஹெச் கிராஸ் டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளை ஆகும், இங்கே மல்டிப்ளை இருக்கிறது எல் வந்து டிவைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதாவது ரூட் 2 ஸ்கொயரும் இது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 2m கீழே கொண்டு போயிடலாம். அப்போ வந்து ரூட் இ ஈக்குவல் டு என் பை ஹெச் கிராஸ் டிவைடட் பை 2m இன்ட்டு எல். இப்போ இ மட்டும் வேணும்னா இதுக்கு வந்து ரூட் எடுக்கணும். அப்போ என்னென்னா என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை ஆல்ரெடி இது ரூட்லேருந்து எடுத்து அப்போ 2m இன்ட்டு எல் ஸ்கொயர்னு வரும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா இஎன்னோட வேல்யூ. இஎன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனர்ஜி ஐகேன் வேல்யூ. எனர்ஜி ஐகேன் வேல்யூ தான் வந்து என்னென்னா இஎனோட வேல்யூ. ஓகேங்களா? நாம் இதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணுங்க. வேவ் ஃபங்க்ஷன் வி நோ தட் என்ன அப்படின்னா ஜென்ரல் ஈக்குவேஷன்லேயே என்ன இருக்கும் அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ இருக்கும். அதாவது சைஎன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ இன்ட்டு சைன் என் பை எக்ஸ் பை எல்லுன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் நார்மலைசேஷன் கண்டிஷனில் அப்ளை பண்ணணும். அதாவது 0 to a லிமிட் சை ஸ்டார் சை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இதை வந்து கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணும் ஏ ஸ்கொயர் வரும். அப்போ 0 to a சைன் ஸ்கொயர் என் பை எக்ஸ் பை இங்கே வந்து நான் எல்லுன்னு யூஸ் பண்ணியிருக்கேங்க. நம்மளுக்கு வந்து அங்கே ஏன்னு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனு. நான் வந்து எல்லுன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். 0 to l, அப்புறம் வந்து எல்லை ஏவை மாற்றிக்கிறேன். இன்ட்டு எல் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இது சைன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா இருக்குது. அப்புறம் 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2ன்னு வரும். ஓகேங்களா? இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா இன்டெக்ரல் 0 to l 1 மைனஸ் காஸ் 2 இன்ட்டு தீட்டா என்னென்னா n பை எக்ஸ் பை எல் பை 2. ஓகேங்களா? இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு வரும் ஈக்குவல் டு நார்மலைசேஷன் 1 தான். இப்போ இதில் இந்த செகண்ட் டேர்ம் 0 ஆயிரும். இதை சிம்ப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு எல் பை 2ன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா இங்கே 1 பை 2 இன்ட்டு டிஎக்ஸ் மட்டும் வரும். அப்போ என்ன வரும்னா எல் பை 2ன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? ஈக்குவல் டு 1. இப்போது ஏ ஸ்கொயர் மட்டும் வேணும்னா 2 பை எல்னு கிடைக்குங்க. ஏவோட வேல்யூ வந்து ரூட் ஆஃப் 2 பை எல் ஆகும். இந்த ஏவை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சைஎன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 பை எல் இன்ட்டு சைன் என் பை எக்ஸ் பை எல். ஹியர் ரெண்டு சைடுமே வந்து எல்லுக்கு பதிலாக ஏ. ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தில் 0 to ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபுல்லாக ஏழு தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கிடச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா இஎனோட வேல்யூ என்ன கிடச்சிதுங்க? இஎன் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m இன்ட்டு எல் ஸ்கொயர் கிடச்சிது. கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இங்கே எல்லுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் இருக்கா, அப்போ ஏ ஸ்கொயர். சிமிலர்லி சைன் வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் 2 பை ஏ, எல்லுக்கு பதிலாக ஏ போடுறேன், இன்ட்டு சைன் என் பை எக்ஸ் பை ஏ. ஹியர் என் வந்து சொன்னோம் ஆல்ரெடி 1 2 3ன்னு.
இது எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், EN வந்து n ஸ்கொயர் பை ஸ்கொயர் h கிராஸ் ஸ்கொயர் பை 2m இன்ட்டு a ஸ்கொயரு டேலி ஆகுது. டிவைடட் சையனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஆகுது. அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான். பிஏ இல்லைன்னா இங்கே 8m வந்திருக்கு, நம்மளுக்கு 2m தான். இங்கே 4m வந்திருக்கு, வராது. இங்கே MA ஸ்கொயருக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் MCQ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் பாலி மேட்ரிக்ஸ் த வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ், அதாவது சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இஜெட் வந்து நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது பாலி ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாலி ஸ்பின் ஆப்ரேட்டர்ஸ்னு இதுக்கு ஒரு நேம் இருக்குது. கரெக்டுங்களா? பாலி ஸ்பின் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லலாம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிக்மா எக்ஸோட வேல்யூ எழுதிக்கலாம், சிக்மா ஒய்யோட வேல்யூ, தென் இங்கே எழுதுறேங்க சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இஜெட். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் தாங்க வரும். சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இஜெட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சிக்மா இஜெட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 0 0 -1. ஓகேங்களா? சிக்மா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 1 1 0. அதே மாதிரி சிக்மா ஒய் வந்து 0 -i i 0. ஓகேங்களா? இப்போ இந்த 3 ஈக்குவேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இஜெட் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ இது என்னென்னா எனர்ஜி ஐகேன் வேல்யூஸ்ன்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, அப்போ ஐகேன் வேல்யூஸ் ஆஃப் த பாலி ஸ்பின் மேட்ரிக்ஸ், நம்மளுக்கு பாலி மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக பாலி ஸ்பின் மேட்ரிக்ஸ் தாங்க இது. பாலி ஸ்பின் மேட்ரிக்ஸ் ஆர் ப்ளஸ் ஆர் -1. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். இது எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாங்களா? ஆப்ஷன் ஏ 0 ராங், சி ராங், டி ராங். ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லை -1 இருக்கலாம். ஓகே, அப்போ இங்கே +1 ஆப்ஷன் இருந்தங்காட்டி ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். த காமன் மோட் வோல்டேஜ் கெயின் ஆஃப் த கிவன் சர்க்கியூட். காமன் மோட் கெயின் வந்து வோல்டேஜ் கெயின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ப்ராப்ளம் பாருங்கள், 2 டிரான்சிஸ்டர் 2 இன்புட் கொடுத்துருக்காங்க, V1 V2 அப்படின்ட்டு. அதே மாதிரி வோல்டேஜ் பாருங்கள், இங்கே +12 வோல்ட், இங்கே -12 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வோல்டேஜ் கெயின் ஏவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் கெயின். அப்போ ஃபார்முலா வந்து ஏவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா RC by 2 × RE. ஓகே, இதில் RC அப்படிங்கிறது இதுதாங்க கலெக்டர். இது தெரியுமில்லைங்க, இது எமிட்டர் பேஸ் கலெக்டர், எமிட்டர் பேஸ் கலெக்டர். இது வழியாக போகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், இதுதான் RCயோட வேல்யூ. இங்கே எமிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கங்காட்டி இது வந்து REயோட வேல்யூ. நம்ம ஜஸ்ட் இதை அப்ளை பண்ண வேண்டியதுதாங்க. RCயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ப்ராப்ளத்தில், 100Kன்னு கொடுத்துருக்காங்க. REயோட வேல்யூ 200Kன்னு கொடுத்துருக்காங்க. RE ஈக்குவல் டு 200K. இதை போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ RC வந்து 100 by 2 × 200. கரெக்டுங்களா? அப்போ 100 by 400 வருதுங்களா? இப்போ ரெண்டும் கேன்சல் பண்ண என்னதுங்க 1/4. அப்போ என்ன வரும்னா 0.25 வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு எங்கே மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் ஏ பாருங்கள், 0.40 ராங், 75 ராங், 60 ராங். இப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6th 1 மார்க் வந்து என்னன்னா, த கலெக்டர் பொட்டன்ஷியல் இந்த கிவன் வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட். கலெக்டர் பொட்டன்ஷியல் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க இந்த டிவைடிங் சர்க்கியூட்டில். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கலெக்டர் RCயோட வேல்யூங்க. அதே மாதிரி இது வந்து REயோட வேல்யூ. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வோல்டேஜ் வந்து V2 வழியாக போகிற வோல்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு V2 ஈக்குவல் டு VCC by R1 plus R2 into R2. ஓகே, R1 R2 அப்படிங்கிறது இதுதாங்க. இது R1ஓட வேல்யூ, இது வந்து R2ஓட வேல்யூ. அப்போ ரெண்டுமே வந்து 10K தான். ஓகே, VCC அப்படிங்கிறது பாருங்கள் என்னது 20 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 20 by இதை நீங்கள் 10 + 10 அப்போ 20 வரும் இன்ட்டு லோடுங்களா. RL அப்படிங்கிறது லோடு ரெசிஸ்டன்ஸ், அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 தான். R2 அப்படிங்கிறது 20 தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, அப்போ என்ன வரும் அப்படின்னா 10 வோல்ட் வரும் நம்மளுக்கு. சாரி, இது வந்து 10ங்க. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா மீதி 10 வோல்ட் வரும். V2 வந்து 10 வோல்ட். ஓகே, எதுக்குப்பா V2 கண்டுபிடிச்சா அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா எமிட்டர் கரண்ட் கண்டுபிடிக்கணும். தெரியுமா? V = IR, ஓம்ஸ் லா. I அப்படிங்கிறது V/R. அப்போ IE வேணும். அப்போ V2/RE. இதுக்காகத்தான் I வந்து V2 கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ 10/REயோட வேல்யூ பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்தது வந்து 5K கொடுத்துருக்காங்க. அப்போ 5. அப்போ என்னங்க 2வா?
2 கரண்ட் வந்து என்னதுங்க மில்லி ஆம்பியரில் வந்து எழுதலாம். அப்போ ஐயோட வேல்யூ வந்து 2 மில்லி ஆம்பியர். நம்மளுக்கான கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா கலெக்டர் பொட்டன்ஷியல் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? கலெக்டர் பொட்டன்ஷியல் என்னதுங்க VC ஈக்குவல் டு VCC மைனஸ் IC இன்டூ RC. இதுக்கான ஃபார்முலா VCC 20, ஐசியோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. ஏன் அப்படின்னா ஐயில் என்ன இருக்கோ அதுதான் ஐசிக்கு வந்து வரும். அப்போ 2 தான். ஆர்சியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரியுமா? ஆர்சியோட வேல்யூ 10ங்களா? ஆர்சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. ஆர்சி வந்து 1. அப்போ இது வந்து 2 மில்லி ஆம்பியர் இன்ட்டு 1K. கரெக்டாக இது வந்து 20 வோல்ட். அப்போ இது என்னதுங்க 20 மைனஸ் 2 இன்ட்டு 1 2வே தான் வரும். அப்போ என்னது 20 மைனஸ் 2 வந்து 18 வோல்ட். விசி தானே கேட்குறாங்க கலெக்டர் பொட்டன்ஷியல். அப்போ 18 வோல்ட் தான் இதுக்கான ஆன்சர் இஸ் 18 வோல்ட். ஆப்ஷன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே மேட்ச் ஆகுது. அப்போ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் 18 வோல்ட். நெக்ஸ்ட் எம்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் லாட்டிசஸ் இன் ஆர்த்தோரோமிக் கிறிஸ்டல் சிஸ்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்குங்க. 4 கிறிஸ்டல் லாட்டிஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா சிம்பிள் கியூப், சிம்பிள் ஆர்த்தோரோமிக் இருக்கும், பாடி சென்டர், ஃபேஸ் சென்டர் இருக்கும், இன்னொன்று வந்து இருக்கும். அப்போ மொத்தம் வந்து 4 வருங்க. இதனோட ஸ்ட்ரக்சரே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க ஃபார் f of z equal to cot z the residue of f of z at z equal to n5க்கு என்ன வரும்னு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா f of z கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? f of z அப்படிங்கிறது என்னதுங்க cot z. cot z எப்படி எழுதலாம்? cos z by sin zன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? நம்மளுக்கு என்னதுங்க sin n பையோட வேல்யூ தான் 0ன்னு கொடுத்தாச்சு. நம்மளுக்கு ரெசிடியூக்கான ஃபார்முலா வந்து என்னதுங்க z வந்து n பை இன்டூ f of z லிமிட் வந்து z tends to n5 cos z by dz into sin z. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா அப்போ என்னதுங்க cos z. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு cos z வரும். அப்போ என்னன்னா 1. ஓகே, இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா சி 1 தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க the Hermite polynomial the value of hn of 0. hn of 0வோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இதுக்கு ஃபார்முலாவே இருக்குதுங்க. அதாவது hn of 0 வந்து ஹெர்மைட் பாலினாமியல்ல வந்து ஃபார்முலா வந்து -1 ஹோல் பவர் n ஃபேக்டோரியல் பை n பை 2 ஃபேக்டோரியலா இருந்துச்சு அப்படின்னா n வந்து ஈவன் இன்டீஜர். நம்மளுக்கு எது கேட்டிருக்காங்கன்னா ஆட் இன்டீஜர் கேட்டிருக்காங்க. அப்போ ஆட் இன்டீஜருக்கு என்ன அப்படின்னா hn of 0 ஈக்குவல் டு 0 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n வந்து ஆட் இன்டீஜருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பி 0. நெக்ஸ்ட் 10th 1 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a microscope using photons is employed to locate an electron in an atom within a distance of 0.2 Armstrong. ஓகேங்களா? The uncertainty in the momentum of electron located in this way is dash into 10 power minus 24 kilogram meter per second வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியணும். கரெக்டுங்களா? ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா இதுக்கு uncertainty principle del x dot del p greater than or equal to h cross by 2ன்னு வரும். h cross ஓட வேல்யூ h by 2 pi. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் del x dot del p greater than or equal to h by ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்கு. 2 into 2 4 5 ஆயிரும். ஓகே, அப்போ x into 10 to the power minus 24 into ஓகேங்களா? அதுதான் வேணும். நம்ம del p தான் வேணும். அதனால் நான் அது xன்னு எடுத்துட்டேன். மீது del xோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா? 0.2 ஆம்ஸ்ட்ராங்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங்கிறது 0.2 into 10 to the power minus 10. அப்போ 0.2 into 10 to the power minus 10 greater than or equal to ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 6.626 இன்ட்டு 10 டு தி பவர் மைனஸ் 34 பை 4 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14. ஓகேங்களா? இங்கே என்னதுங்க எக்ஸ் இன்ட்டு 0.2 இன்ட்டு இங்கே ஒரு 24 இங்கே ஒரு 10 34 வருதா? இப்போ இன் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 6.626 இன்ட்டு 10 டு தி பவர் மைனஸ் 34 பை இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 12.56 வரும். இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸை மறுபடியும் கீழே கொண்டு வந்து நம்மளுக்கு போட்டோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னா 0.5275 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு எங்கே இருக்குதுங்க 5.274 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஓகேங்களா? இதை மாற்றும் போது நம்மளுக்கு கரெக்டாக வந்து நெக்ஸ்ட் த டிகிரி ஆஃப் போலரைசேஷன் ஃபார் ஆர்டினரி லைட் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் கிளாஸ் இண்டெக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n1 sin theta 1 equal to n2 sin theta 2. n1ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1 into sin theta வந்து 90 டிகிரி ஈக்குவல் டு n2 கொடுத்துட்டாங்க 1.15ங்கன்னு n2 கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஓகே, இன்ட்டு sin theta 2 நம்மளுக்கு என்ன வேணும்னா sin theta 2 வேணும். அப்போ 1 by
1.15 1 by 1.15 ஓட வேல்யூ வந்து 0.8696 வரும். தீட்டா 2 இன்ட்டு சைன் தீட்டா. தீட்டா 2 தானே நம்மளுக்கு வேணும். அப்போ என்னதுங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.8696. இதோட வேல்யூ தீட்டா 2 போட்டோம் அப்படின்னா என்னன்னா 60 டிகிரி. ஓகே, ஆன்சர் வந்து என்னன்னா 60 டிகிரி தான் ஆன்சர் இது. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார் mod 3 கவுண்டர் வி நீட் டேஷ் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். mod 3 கவுண்டருக்கு எவ்வளோ ஃபிளிப் ஃப்ளாப் வந்து வேணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n less than or equal, அதாவது கேபிட்டல் N less than or equal to 2 power n. ஸ்மால் n அப்படிங்கிறதா இங்க என்னன்னா நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த கேபிட்டல் N அப்படிங்கிறது என்னன்னா எவ்வளோ மோட் அப்படிங்கிறது கேட்குறேன். 3 மோடுங்களா, அப்போ 3 less than or equal to ஃபர்ஸ்ட் n-க்கு 1 போட்டால் 2 power 1 டேலி ஆகாது. 2 போட்டோம்னா 2 ஸ்கொயர், அப்போ 4 வருங்களா. 3 less than or equal to 4 ஈக்குவேஷன் வந்து டேலி ஆகுது. அப்போ n வந்து என்னன்னா 2. அப்போ 2 ஃபிளிப் ஃப்ளாப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a molecular vibration will be Raman active only if it causes a change in the component of the. இது என்னன்னா ஃபார்முலாவே இருக்கு, என்னன்னா P directly proportional to E. ஏன்னா ஒரு மாலிகுலை கொண்டு போய் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைப்போம். E வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட், P அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா போலரைசேஷன். அப்போ P ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டூ ஈன்னு வரும். ஓகேங்களா, இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆல்ஃபாவை நான் போடுறேன். இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறதா போலரைசிபிலிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இப்போ போலரைசேஷன்ல வந்து சேஞ்சஸ் வந்தா தான் ராமன் வந்து ஆக்டிவா இருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா இதுக்கு போலரைசிபிலிட்டி தான். கண்டிப்பா இந்த மூணுமே வராது. போலரைசேஷன் நடந்தா தான் ராமன் ஆக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பொட்டன்ஷியல் பேரியர் ஃபார் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எமிட்டட் from radon, give that nuclear radius கொடுத்துட்டாங்க r equal to r0 into a power 1/3 கொடுத்துட்டாங்க. r0 ஓட வேல்யூ வந்து radius of the nucleus கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பொட்டன்ஷியல் பேரியரோட ஹைட் வந்து u equal to 1/4 pi epsilon naught 2 into z minus 2 into e square. இதுதாங்க ஃபார்முலா by r. ஓகே, இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா 9 into 10 power 9 இதனோட வேல்யூ ஃபுல்லா அது நம்மளுக்கு தெரியும். இன்ட்டு 2 இன்ட்டு இஜெட் மைனஸ் 2, அப்போ 86 மைனஸ் 2ங்க 86 கொடுத்துருக்குறாங்க ரேடான் அப்படிங்கிறது. சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து 1.6 இன்ட்டு 10 to the power minus 19. அதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். டிவைடட் பை ரேடியஸ் வந்து 9.0825 இன்ட்டு 10 to the power minus 15 கண்டுபிடிச்சோம்னா வரும். ஓகே, இதெல்லாம் சிம்ப்ளை பண்ண யூவோட வேல்யூ என்ன வரும்னா 426.1734 இன்ட்டு 10 to the power minus 14 ஜூலில் வந்து கிடைக்கும். நம்ம ஜூலை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றணும். அப்போ 426.1734 இன்ட்டு 10 to the power minus 14 இன்ட்டு ஜூலை எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணும்போது 6.242 இன்ட்டு 10 to the power 18 வரும். அப்போ என்னங்க, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2660.1743 இன்ட்டு 10 to the power 4 வரும். ஏன்னா இங்கே ஒரு பவர் 14 மைனஸ் 14 இங்கே ப்ளஸ் 18 4 வரும். நம்ம இதை 6ஆக கன்வெர்ட் பண்ணால் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 26.60 இன்ட்டு 10 to the power 6 வருது. 26.64 10 to the power 6 அப்படிங்கிறது மெகா எலக்ட்ரான் வோல்ட். அப்போ U வந்து 26.60 நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 26.60 வந்திருக்கு. இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக அந்த பவர் எல்லாம் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the state of a free particle is represented by wave function psi of x, 0 equal to n into e power minus x square by 2a square plus ik naught into x ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் n வந்து நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் தெரியும். அதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி சை ஸ்டார் சை இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி கான்ஸ்டன்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கன்னா n ஸ்டார் இன்ட்டு சையோட வேல்யூ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர். சை ஸ்டாருங்கும் போது ஐக்கு வந்து மைனஸ், அப்போ மைனஸ் ஐ இன்ட்டு கே நாட் எக்ஸ் வரும். இன்டூ என் இன்ட்டு ஆஸ் யூஸ்வல் சையோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2a ஸ்கொயர் பிளஸ் ஐ இன்ட்டு கே நாட் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, சாரி இங்கே 1 வரணும். ஓகே, இப்போ n ஸ்டார் இன்ட்டு என்ன வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் dx equal to 1 வரும். ஓகேங்களா, இப்போ n into n எப்படி எழுதனா மாடுலஸ் ஆஃப் n ஸ்கொயர் எழுதலாம். இது சிம்பிளி இன்டகிரேட் பண்ண சிம்பிளை பண்ணும்போது a into root pi equal to 1 வரும். நம்மளுக்கு என்னதுங்க n ஸ்கொயரோட வேல்யூ வேணும். அப்போ 1 மல்டிபிள் இருக்கிறது டிவைட் ஆயிரும். நம்மளுக்கு n-ஓட வேல்யூ தானே வேணும். அப்போ இதை வந்து ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா 1 by root of a into root பைன்னு வரும். அப்போ n equal to 1 by root வந்து a power 1 by 2, இங்கே ஆல்ரெடி 1 by 2 இங்கே ஒரு 1 by 2, அப்போ pi power 1 by 4ன்னு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, n-ஓட வேல்யூ. இப்போ ஃபைனலி n equal to 1 by a power 1 by 2 pi power 1 by 4 into e power i5. 5ங்கிறது ஃபேஸ் ஃபேக்டருங்க. அப்போ இது பாருங்க a power 1 by 2 pi power 1 by 4ன்னு இருக்கணும். அப்போ எங்கே இருக்குது
a பவர் 1/2 பை பவர் 1/4 இன்ட்டு e பவர் i5. இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.